பீடம் பாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி கேருங்கள் இறை குலமே. ஆலய பீடம் பாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனதாங்கங்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, மனதாங்கங்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, சமபந்தி விருந்தினில் சங்கமிப்போம். ஆலய பீடம் பாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதை அருள் என்போம், இருப்பதை பகிர்வதை சமம் என்போம். நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, இந்த திருப்பலி அதற்கோர் ஏற்பாடு. ஆலய பீடம் பாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனதாங்கங்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, மனதாங்கங்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, சமபந்தி விருந்தினில் சங்கமிப்போம். ஆலய பீடம் பாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தொழுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பார்ந்த இறை மக்களே, வெகு நாட்களுக்கு பின் பொதுக்காலம் ஆண்டின் 16ஆம் ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்க ஆலயத்தில் குடும்பமாக இணைந்து வந்துள்ள அனைவருக்கும் இறை இயேசுவின் பெயரால் அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய உலகில் பொய்க்கு இருக்கிற வரவேற்பு உண்மைக்கு இல்லை. இன்றைய மக்கள் உண்மையான தலைவர்களை தேடுகிறார்கள். ஆனால் அவர்கள் சந்திக்கும் தலைவர்கள் உண்மையும் நேர்மையும் பரிவும் பாசமும் இல்லாத பாசாங்குக்காரர்களாக இருக்கிறார்கள். இன்றைய யதார்த்தம் இது மட்டுமல்ல, அன்றைய நிலையும் இதுதான் என்பதை காட்டுகிறது இன்றைய வாசகங்கள். இறைவாக்கினர் எரோமியாஸ் ஆயனில்லா ஆடுகளைப் போல் தவிக்கும் மக்களுக்கு கடவுளால் வரவிருக்கும் பொற்காலத்தை முன்னறிவிக்கிறார். இறைவாக்கினர் முன்னறிவித்ததைப் போல ஆயனில்லா ஆடுகளாக அலைந்த மக்களை கண்ட இயேசு அவர்கள் மீது மனமிறங்குகிறார். அவர்களுக்கு நெடுநேரம் போதிக்கிறார். சிதறிப்போன ஆள்களிடமே செல்லுங்கள் என்று தம் சீடர்களுக்கு கட்டளை தருகிறார். இயேசுவின் வாழ்வுக்கும் வார்த்தைக்கும் அடித்தளமாக அமைந்தது அவரது ஜெப வாழ்வு. ஜெபத்தின் மூலமே தந்தையோடு ஒன்றித்தார், வல்லமையோடு பரிசோதித்தார், வல்ல செயல்களை நிகழ்த்தி மக்கள் பணியாற்றினார். எனவேதான் தன் சீடர்களையும் இன்றைய நற்செய்தியில் தனிமையான இடத்திற்கு சென்று ஓய்வெடுக்க பணிக்கிறார். இயேசு குறிப்பிடும் ஓய்வு இறைவனோடு ஜெபத்தில் ஒன்றிருப்பதாகும். அந்த ஒன்றிப்பு இன்றைய இறைமக்கள் அனைவருக்கும் மிகவும் இன்றியமையாததாகும். ஒன்றிணைந்து ஜெபிப்போம், தொற்று நோயை வென்றிட. வாருங்கள், இயேசுவின் பாதையில் பயணிப்போம். புதியதோர் நலமும் வளமும் கொண்ட உலகம் படைப்போம். திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம்.
கோகிடெக் டூலிங் நிறுவனத்தினர் தொடர்ந்து தங்களுடைய தொழிலகத்தை இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறார்கள். தொழிலகத்தில் பணிபுரியும் தொழிலாளிகளையும் இந்த தொழிலகத்தை நடத்தும் உரிமையாளர்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுவோம். மரியின் ஜோஷ் உடல் சுகம் பெற வேண்டியும் திருதி ஆண்டவரிடம் வேண்டுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியின் ஜோஷ் அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுக்க வேண்டுவோம். திரேசராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து திருதி ஆண்டவர் இந்த குடும்பத்தை வழிநடத்தும் ஜெபிக்கிறார்கள். குடும்பம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுவோம். அந்தோனி, சந்தியா, ரித்திகா, ஷெர்வின் இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இந்த குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டியும் ஜெபிக்கிறார்கள். இந்த குடும்பத்தாரை இறைவன் வழிநடத்த வேண்டுவோம். ஆண்மை இலை பாறுதலுக்காக மரித்த YJ பிரசாத் இக்னேஷியஸ் ஆன்மாவிற்காகவும், மரித்த அருட்தந்தை SJ அந்தோனிசாமி PJ ஹென்றி ஆன்மாக்களுக்காகவும், கட்டா ரிச்சர்ட் ஆன்மாவிற்காகவும், P ராகுல் சேவியர் ஆன்மாவிற்காகவும், NM ஆரோக்கியசாமி, NA அமலமேரி, லூர்துநாதன், கித்தேரி அம்மாள், ஜோஜம்மாள் ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். மேற்கூறிய ஆன்மாக்களுடைய பாவங்களை மன்னித்து இறைவன் பேரின்ப ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ள ஜெபிப்போம். திருப்பலியை தகுந்தவத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை நினைத்து பார்ப்போம். எல்லா ஆண்டுகளைப் போல அலைகழிக்கப்பட்டாலும் இறைவன் நல்ல ஆயனாக நம்மை வழிநடத்துகிறார். நல்ல ஆயருடைய குரலை கேட்காமல் பலவேளை நல்ல ஆயரை விட்டு நாம் விலகி சென்றிருக்கிறோம். அதற்காக இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். நல்ல ஆயர் தன்னுடைய மக்களுக்கு என்றுமே நல்ல படிப்பினைகளை கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய படிப்பினைகளை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் நம்முடைய மனது போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் தருணங்களை நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்த நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை மன்னித்து நமக்கு நிறைவான நித்திய வாழ்வை அளிப்பாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது
இறைவனே சேமரியே தந்தையே திருமகனே தந்தையே திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரு உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவனை மாற்றில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, நீர் உள்ளம் கடைந்து மடியார்களாகி எங்களின் மருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆடுகளை கூட்டிச் சேர்த்து அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. ஆண்டவர் கூறுவது: என் மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு. தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை. இதோ உங்கள் தீச்செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். என் மந்தையில் எஞ்சியிருக்கும் ஆடுகளை நான் துரத்தி அடித்த அனைத்து நாடுகளிலிருந்தும் கூட்டிச் சேர்த்து அவர்களுக்குரிய ஆட்டுப்பட்டிக்கு கொண்டு வருவேன். அவையும் பல்கி பெருகும். அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இனி அவை அச்சமுறா, திகிலுறா, காணாமலும் போகா என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு, ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என்னாய
எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளிமீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லை. தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். சாவின் இருள்சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுஞ்சுழியும் என்னை தேற்றும். பல்லவி. ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லை. இரண்டாம் வாசகம். இயேசுவே நமக்கு அமைதி அருள்பவர். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 13 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே 2 இனத்தாரையும் பிரித்து நின்ற பகை என்னும் சுவரை நமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாக தகர்த்தெறிந்து அவர்களை ஒற்றுமைப்படுத்தினார். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அழித்தார். 2 இனத்தாரையும் தம்மோடு இணைத்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைக்க அமைதியை ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அழித்தார். சிலுவையின் வழியாக 2 இனத்தாரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக இப்படி செய்தார். அவர் வந்து தொலைவில் இருந்த உங்களுக்கும் அருகில் இருந்தவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார். அவர் வழியாகவே 2 இனத்தாராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும்
பேறு பெற்றிருக்கின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் எங்களோடு இருப்பராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 வாழ்வுதரும் இறை வார்த்தைகள் 30 34 முடிய. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 6 வாழ்வுதரும் வார்த்தைகள் 30 34 முடிய. அக்காலத்தில் திருத்துதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவைகளை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாக இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்ட எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாக ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரல்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, பொதுக்காலம் 16வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆயிரல்லா ஆடுகளைப் போல இருந்தவர்களுக்கு ஆண்டவர் பலவற்றை கற்பித்து பல புதுமைகளை செய்ததாக இன்றைய நற்செய்தியும் 1 மற்றும் 2 மற்றும் திருப்பாடலும் நமக்கு எடுத்துக் கூறுகிறது. இன்றைக்கு மைய சிந்தனையாக நாம் இன்றைய இறை வார்த்தையோடு சிந்திக்கவிருப்பது, அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஒவ்வொரு சமயத்திலும் இறைவன் தன்னுடைய ஓமைகளாலே, தன்னுடைய வார்த்தைகளாலே, கடவுளுடைய வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டை மேற்கோள் காட்டி பலவற்றை தன்னுடைய சீடர்களுக்கும் தன்னை பின்பற்றிய மக்களுக்கும் கற்றுக் கொடுப்பதை நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். ஒரு குருவானவர் பங்கு மக்களிடம் மறையுறை சமயத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டு கிறிஸ்துவர்களா, புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவர்களா?
அதே கேள்வியை நான் இப்பொழுது உங்களிடம் கேட்டால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? நீங்கள் பழைய ஏற்பாட்டை பின்பற்றும் கிறிஸ்துவர்களா, புதிய ஏற்பாட்டை பின்பற்றும் கிறிஸ்துவர்களா? எந்த ஏற்பாட்டையும் பின்பற்றதில்லை. தலை பலமா ஆடுது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் சொல்வீர்கள் பழைய ஏற்பாட்டு கிறிஸ்துவர்கள், யூதர்களை கேட்டால். ஒரு சிலர் சொல்வார்கள் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவர்கள் என்று. அந்த குருவானவருக்கு பதிலாக அனைவரும் சொன்னது, நாங்கள் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள், புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பின்பற்றுகிறோம், புதிய ஏற்பாட்டை எங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லி முடிக்கிறார். குருவானவர் அடுத்ததாக கேள்வி கேட்கிறார். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஒரு புதிய சட்டத்தை கற்றுக் கொடுக்கிறாரே, அதை பின்பற்றுகிறீர்களா? புரியவில்லை. மீண்டுமாக சொல்கிறார். பழைய ஏற்பாட்டிலே கேள்விப்பட்டிருப்பீர்கள், பல்லுக்கு பண் கண்ணுக்கு கண் என்று. நான் உங்களுக்கு ஒரு புதிய சட்டத்தை கற்றுக் கொடுக்கிறேன். பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள், ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டுங்கள், ஒரு கல் தொலைவு உங்களை அழைத்தால் இரு கல் தொலைவு செல்லுங்கள், ஒரு அங்கியை பிடுங்கிக் கொள்ள ஆசைப்பட்டால் மற்றொரு அங்கியையும் கொடுத்து விடுங்கள் என்று புதிய சட்டத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரே, அதை பின்பற்றுகிறீர்களா? பின்பற்றுகிறீர்களா? கடினம்தான். மக்களும் அமைதியாக இருக்கிறார்கள். அப்பொழுது குருவானவர் தொடர்ந்து சொல்கிறார், நீங்கள் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாக உங்களை காட்டிக்கொள்கிறீர்கள், ஆனால் இன்னும் பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யூதர்கள் போல பழைய ஏற்பாட்டை இன்னும் பின்பற்றி கொண்டிருக்கிறோம், இன்னும் புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரவில்லை என்று சொல்லி முடிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் பலவற்றை சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மூன்று நிலைகளிலே இந்த கற்றலை ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக, கற்றுக் கொடுத்தலின் மேன்மை எங்கே வெளிப்படுகிறது என்றால், வார்த்தைகள் மிக கம்மியாகவும் சொற்பமாகவும் வாழ்விலே அதை பிரதிபலித்து நாம் கற்றுக் கொடுத்தலை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று அழைக்கிறார். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடம் இல்லை என்று கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்ததை விட தன்னுடைய உயிரை கொடுத்தார். கடைசி ராவுணவன் பொழுது, நீங்கள் ஒருவர் மற்றவர்களுக்கு தொண்டனாக இருக்க வேண்டும் என்று சொன்னதோடு இல்லாமல் சீடர்களுடைய பாதங்களை கழுவி ஒரு எடுத்துக்காட்டாக அவர் நமக்கு செய்து காட்டினார். இன்றைக்கு இந்த சமூகம் வார்த்தைகளால் கற்றுக் கொடுப்பதை விட நம்முடைய செயல்பாடுகளால் நாம் கற்றுக் கொடுப்பதை பற்றிக் கொள்கிறது. நாம் என்ன செய்கிறோம், நாம் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதை பார்த்து இன்றைய இளைய சமூகம் கற்றுக்கொண்டிருக்கிறது. வீட்டிலே நாம் எவ்வளவுதான் கற்றுக் கொடுத்தாலும் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதற்கு ஏற்றாற்போல்தான் நம்முடைய பிள்ளைகள். ஒரு குடும்பத்தை பார்க்கும் பொழுது 80 வயது 85 வயது நிரம்பிய தாத்தா முதல் பாட்டி முதல் 5 வயது 10 வயது நிரம்பிய சிறுவர் வரை அனைவருமே விசுவாசத்தோடு இருப்பார்கள், பக்தியோடு இருப்பார்கள். அது எப்படி உருவாகி இருக்கும்? ஆலயத்திற்கு வந்தா, அல்லது கடன் திரு நாட்களிலே ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை மட்டும் பங்கெடுப்பதில் இருந்தால் கிடையாது. வீட்டிலே நீங்கள் எந்த எடுத்துக்காட்டோடு கற்றுக் கொடுக்கிறீர்கள்? தினந்தோறும் ஜெபமாலை, தினந்தோறும் குடும்ப ஜெபம் நீங்கள் வீட்டிலே ஜெபித்தால் அந்த பழக்கம் தானாக வரும். அந்த பிள்ளைகளுக்கு அந்த பழக்கம் தானாக வரும். ஒரு சில குடும்பங்களுக்கு மந்திரிக்க செல்லும் பொழுது, அந்த குழந்தைகளிடம் பேசும் பொழுது, அந்த குடும்பத்திலே எப்படிப்பட்ட கற்றலை அவர்கள் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிறார்கள் என்பது தெரிந்து கொள்ளலாம். அதிர்ச்சியாக இருக்கும். தண்ணி குறுக்கிறியாடா? நான் போய் உட்கார்ந்த உடனே சின்ன பசங்க கேட்குறது, உட்கார்றா, அம்மாவை கூப்பிட்றேன். உடனே அவங்க அப்பா அம்மா ஃபாதர் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, மரியாதையோடு பேசணும். வாடா போடலாம் சொல்லக்கூடாது.
எப்படி சொல்லுவாங்க? டேய் ஃபாதர் அப்படியெல்லாம் சொல்லாதடா. அவன் எதை கற்றுக்கொள்வான்? எதை பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் அதைத்தான் கற்றுக்கொள்வான். ஒரு சில குடும்பங்களுக்கு செல்லும் பொழுது சின்ன பையனாக இருப்பாங்க, சின்ன பாப்பாவாக இருப்பாங்க. வாங்க உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க என்று மரியாதையோடு வார்த்தைக்கு வார்த்தை வாங்க போங்க என்று சொல்லும் பொழுது அவங்க வீட்டில் பெற்றோர் அந்த குழந்தையை இங்கே வாங்கலேன், இதை செய்யுங்களேன் என்று சொல்லும் பொழுது நாம் காதார கேட்கிறோம். இன்றைக்கு கற்றுக் கொடுத்தலில் முதலில் நாம் வாழ்வை வாழ வேண்டும். கற்றுக் கொடுப்பவர்கள் அதை வாழ்வாக்க வேண்டும். அப்பொழுதுதான் கற்றுக்கொள்பவர்கள் அதை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். இன்றைய சமூகம், அரசியல் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது வார்த்தைகளால் மட்டுமே ஜாலம் போட்டுவிட்டு செல்லும் சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சிந்திக்க வேண்டும். கற்றலில் மிக முக்கியமானது நாம் அதை வாழ்வாக்க வேண்டும். இரண்டாவது, கற்றலில் கற்றுக் கொடுப்பதில் மிக முக்கியமானது நல்லவற்றை கற்றுக் கொடுப்பது. இன்றைக்கு பொய் உண்மையாக்கப்படுகிறது. ஒருத்தர் பொய் சொன்னா அது பொய். அதுவே ஒரு 100 பேர் சொல்லிட்டே இருந்தாங்கன்னா திருப்பி திருப்பி அது உண்மையாகிறது. ஒருவர் சொன்னால் அது உண்மை, சிறிதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதே 100 பேர் அந்த உண்மையை மீண்டும் மீண்டுமாக சொல்ல ஆரம்பித்தால் அது உண்மையாக அங்கீகரிக்கப்படுகிறது. இன்றைக்கு இப்படி பொய்யை கற்றுக் கொடுக்கும் சமூகமாக அல்லது இல்லாததை இருக்கிறது என்று சொல்லி கற்றுக் கொடுக்கும் சமூகமாக இந்த சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு இன்றைக்கு நிறைய நம்ம கையிலேயே இருக்கு. வாட்ஸ்அப் மெசேஜஸ், ஏதாவது ஒன்று அனுப்புவாங்க, உடனே அனுப்பிடுறது, உடனே ஃபார்வேர்ட் பண்ணிடுறது. இன்றைக்கு அது பொய்யாக இருந்தாலும் உண்மை என்று சொல்லி ஃபார்வேர்ட் பண்ணிடுறது. இன்றைக்கு பொய் தான் மிக விரைவாக பரப்பப்படுகிறது உண்மையை விட. நம்புகின்ற மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக நம்புகின்ற மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் சொல்லுவாங்க வழக்கமாக, நீ உண்மையை சொல்லிப்பார், 10 பேருக்கு தான் போய் சேரும். ஏதாவது ஒன்று பொருளை கலப்பிப்பார், ஊருக்கே செகண்ட் போடுறதுக்குள்ளே போய் சேர்ந்துடும். இன்றைக்கு பொய்யை பரப்பும் கூட்டம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. கற்றுக் கொடுத்தலிலே உண்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே உண்மையை கற்றுக் கொடுத்தார். தனக்கு தீங்கு வரும் என்று நினைத்திருந்தாலும் உண்மையை மட்டுமே பேசினார். ஏன் திருமுழுக்கு யோவான் உண்மையை மட்டுமே பேசினார். இறைவாக்கினர்கள் யாரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு முதல் வாசகத்திலே அதை பற்றி தான் மிக தெளிவாக இறைவாக்கினர் நமக்கு எடுத்து கூறுகிறார். இன்றைய முதல் வாசகம் மிக சிறப்பாக எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இரண்டாவது வாசகமும் திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே மிக தெளிவாக அவர் கூறுகிறார், நமக்கு அமைதி அருள்பவர் இறைவனே. எந்த துன்பம் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து கட்டளைகளையும் விதிகளையும் சட்டத்தையும் கடைபிடிப்போம், அனைவரையும் ஒன்றாக இணைத்துக் கொள்வோம் என்றும் இன்றைய நல்ல ஆயனாக நல்ல வழிகளை கற்பிக்கின்ற ஆண்டவராக இறைவன் இன்றைக்கு முதல் வாசகத்தில் நமக்கு காட்டப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கற்றுக் கொடுத்தலின் மேன்மை உண்மையை கற்றுக்கொள்ள வேண்டும், உண்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும். கடைசியாக இன்றைக்கு கற்றுக் கொடுப்பதை விட கற்றுக்கொள்வது மிக சிறந்ததாக பார்க்கப்படுகிறது. எனக்கு தெரிந்த குடும்பத்தில் ஒரு 3 வயது பாப்பா. ஃபாதர், எங்கள் பாட்டிக்கு ஒன்றுமே தெரியல, செல்ஃபோனில் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், எங்கள் பாட்டிக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கித்தர சொல்லி நான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க போகிறேன். இன்றைக்கு சிறியவர்கள் நிறைய கற்றுக்கொள்கிறார்கள். பெரியவர்களை விட இன்றைக்கு சிறியவர்களுக்கு இந்த சமூகம் பல விதத்திலே நிறைய தானாக கற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்டார். ஏன்? சிறிய வயதிலிருந்து அவருடைய வாழ்க்கையை நமக்கு தெரியவில்லை என்றாலும் சிறிய வயதிலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்.
தன்னுடைய பெற்றோர்கள் பெரியவர்கள் யூத சமூகத்திடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால் தான் 12 வயதில் காணாமல் போன அவர் அறிஞர்களுக்கு மத்தியிலே அனைவருடைய கேள்விகளுக்கும் பதிலாகவும் தான் அவர்களுக்கு கேள்விகள் கேட்கும் அளவுக்கும் வளர்ந்திருக்கிறார் என்றார், கற்றுக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறோம், மற்றவர்களுக்கு பலவற்றை சொல்ல விருப்பப்படுகிறோமே தவிர நாம் கற்றுக்கொள்ள முற்படுவது கிடையாது. ஒரு சிலரை பார்த்திருக்கிறேன், வயதானாலும் கற்றுக்கொண்டே இருப்பார்கள், புதியவற்றை தெரிந்து கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு புதியவற்றை நோக்கி சென்று தெரிந்து கொள்கின்ற அந்த மனப்பக்குவம் குறைந்து கொண்டே வருகிறது. அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் பலவற்றை கற்றுக் கொடுத்தார். ஆனால் எதை கற்றுக் கொடுத்தார்? தான் எதை வாழ்ந்தாரோ அதை கற்றுக் கொடுத்தார். அவர் நானே உண்மை, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி உண்மையை பேசினார். அதனால் ஏரோது கேட்டான், உண்மை என்றால் என்ன என்று சொல்லி. ஏனென்றால் இவர் உண்மைக்கு சான்றாக வாழ்ந்தார். அதே நேரத்தில் கற்றுக் கொடுப்பதை மட்டும் மையமாக வைக்கவில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தானும் கற்றுக்கொண்டார். யூத சட்டங்களை, யூத மரபுகளை தானும் கற்றுக்கொண்டார். அதையே வாழ்வாக்கி இருக்கிறார். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். ஆயிரல்லா ஆடுகளைப் போல இந்த உலக மக்கள் அலைகழிக்கப்பட்டாலும் கற்றுக் கொடுத்தலின் மேன்மையை நாம் பற்றி கொண்டால் அனைவரையும் ஆண்டவர் பாதத்திற்கு திருப்ப முடியும். நாம், நம்முடைய கிராமம், நம்முடைய பங்கு இதற்கு பேர் போனது. கற்றுக்கொண்டதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் பல ஆசிரியர்களை பெற்றிருக்கிறோம், பல ஆஸ்தான்களை பெற்றிருக்கிறோம். அதை வாழ்வாக்குவோம். இன்னும் மென்மேலும் வரும் சமூகத்திற்கு அதை பகிரங்கமாக அறிவிப்போம். கற்றுக் கொடுத்தலின் மேன்மையை சொல்லிக் கொடுப்போம். அதே நேரத்தில் குடும்பத்தில், நாம் வாழும் சமூகத்தில் வார்த்தைகளால் கற்றுக் கொடுப்பதை விட வாழ்வால் கற்றுக் கொடுப்பது மேல் என்ற ஒரு உயரிய சிந்தனையை வைத்து வாழ்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். கரங்களை குவித்து கண்களை மூடி நம்முடைய தேவைகளையும் அன்றாட்டுக்களையும் ஆண்டவர் பாதத்தில் எடுத்து கூறி உருக்கத்தோடு செபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, உம் அன்பின் குழந்தைகளாகிய திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இயேசுவின் அன்பு கட்டளையின் பொருள் உணர்ந்து அவரின் அன்பில் இறுதி வரை நிலைத்து நின்று பிறரை அன்பு செய்து வாழும் வரத்தை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தொழுநோய் காலத்தில் இல்லத்திலிருந்து இயந்திரமாக இயங்கும் இந்த சமுதாய வாழ்க்கை முறையில் வேலைகளில் மூழ்கி தத்தளிக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் ஒதுக்கி
இறைவனுக்கும் நம்முடைய நலனுக்கும் தகுந்த இடத்தை வழங்கவும், அடுத்தவர் தேவை அதிகம் என்பதை உணர்ந்து நமது தேவைகளை ஒதுக்கிவிட்டு அடுத்தவருக்கு உதவிக்கரம் நீட்டும் தாராள மனதை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று உலகில் நடைபெறும் பருவகால மாற்றங்களும் பொருளாதார மாற்றங்கள் அனைத்தும் நலிவடையும் எம் விவசாய பெருமக்களை முன் வைக்கிறோம். அரசாங்கத்தாலும் மற்றவர்களாலும் அவர்கள் உழைப்பு சுரண்டப்படாமல் உழைப்புக்கேற்ற பலனையும் மதிப்பையும் அடையவும், பொருளாதார வளர்ச்சி கண்டு இன்புறவும், அவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமைய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் பணிக்கு எம்மை அழைத்த இறைவா, தேவ அழைத்தல் எந்த நிலையிலும் உண்டு என்பதை உணர்ந்து உமது பணி செவ்வனே செய்யவும், எம் தாய் நாட்டிலிருந்து உம் சேவைக்காய் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் ஆயனின் பணிகளை சிறப்புடன் செய்திட நல்ல மனதையும் உடல் நலத்தையும் தொற்று நோயிலிருந்து பாதுகாப்பையும் உம்மேல் உறுதியான நம்பிக்கையுடன் அருட்பணிகள் செய்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட குடும்பத்தை விகளுக்காக உருக்கத்தோடு செபிப்போம். ஆண்டவர் பலவற்றை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவற்றை நாம் உள்வாங்கிக் கொண்டு பின்பற்றக்கூடிய வரத்தையும், நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் பலருக்கு பலவற்றை கற்றுக் கொடுக்கும் நிலையில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வாலும் நம்முடைய உண்மை வார்த்தைகளாலும் நாமும் பிறரிடமிருந்து கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்விலே அதை பிரதிபலிக்க வர வேண்டுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவடியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி இறைவனுக்கு ஏற்புடையதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் திருமகனின் நிறைவான ஒரே வழியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உவதுவாட்சியின் மேன்மைக்காக இறைவற்றுள்ள மடியார்கள் ஒவ்வொருவருக்கும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே புனிதர் வானத்துதர் அனைவரோடும் சேரும் நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமோ மன்னகமோ உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். எடுத்து
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணின்ற ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவுக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும்போது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். திரு அவையுடன் திருத்தந்தை பிரான்சிஸ் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி எல்லா திருநிலையாக அனைவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் மீது நோக்குடன் தொழில் கொண்டிருக்கும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருநேற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் சிறப்பாக எம்முடைய கிளைச்சேரியின் அன்னை இறைவொடியை தாட்டிப்பத்திரின் ஞானமா ஆகிய அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்துபடியாக உம்மை புகழ்ந்தேத்து வருமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வீக படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் இரக்கத்தையும் பரிவையும் சமாதானத்தையும் நோயில்லாத வாழ்வையும் தந்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும்
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். என்னாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என்னால் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என்னாயின் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என்னால் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. ஏந்தவன் நான் செய்தேன், ஏன் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என்னாயின் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என்னால் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாழும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை தான். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை தான். அருளமுதை தான். என்னாயின் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என்னால் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. ஏன் தவம் நான் செய்தேன், ஏன் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என்னாயின் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என்னால் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது.
புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தன் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கு காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்று தாரும். எல்லா வகை தீமையில் இருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். அறிவிப்புகள். இன்று பொது காலத்தின் 16வது ஞாயிறை சிறப்பித்தும் இன்றைய திருப்பலியை சிறப்பித்து குழந்தை இயேசு அன்பு இறை மக்களுக்கு கடவுள் எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். தொடர்ந்து குழந்தை இயேசு அன்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுவோம். அடுத்த வாரம் பொது காலத்தின் 17வது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். சிறப்பிப்பவர்கள் திரு இருதய ஆண்டவர் அன்பியத்தார். சென்ற வார காணிக்கை ரூபாய் 6043. வருகின்ற 22ஆம் தேதி வியாழக்கிழமை புனித மகதல மரியாவுடைய நினைவு விழாவை சிறப்பிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாளை திங்கட்கிழமை காலை 10:30 மணிக்கு நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ஒய்ஜே பிரசாத் இக்னேஷியஸ் அவர் விண்ணக வாழ்வின் 40வது நாள் நினைவு திருப்பலி லஸ் ஆலயத்திலே நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற லஸ் குருக்கள் கல்லறையில் மந்தரிப்பு நடைபெறும். முடிந்தவர்கள் பங்கெடுத்து அருட்தந்தைக்காக செபிக்க அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து நாம் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலே பாதுகாப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பாதுகாப்போடு இருக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த காலகட்டத்திலே கஷ்டப்படும் ஏழை எளியவர்களுக்கு நம்முடைய பங்கிலிருந்து பங்கு பேரவை, நம்முடைய அருட்தந்தையர்கள், பங்கின் மைந்தர்கள், நம்முடைய பங்கில் இருக்கும் அப்பாரா தொண்டு நிறுவனம் அனைவரும் இணைந்து ஏறக்குறைய இந்த 2வது அலை பெருந்தொற்று காலத்திலே 400 குடும்பங்களுக்கு மேல் உதவி செய்திருக்கிறோம். இனி வரும் காலத்தில் ஏறக்குறைய ஒரு 10லிருந்து 12 கிராமங்களுக்கு சென்று உதவி செய்ய முற்பட்டிருக்கின்றோம். எனவே தொடர்ந்து செபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அன்பிய குடும்பங்களிலே யாராவது கஷ்டப்படுபவர்கள் இருப்பின் அனைவருக்கும் நாம் உதவி செய்திருக்கிறோம். யாரையாவது விட்டிருந்தால் தயவு செய்து என்னையோ அல்லது பங்கு பேரவை அங்கத்தினர்களையோ சந்திக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த வாரம் முழுவதும் இறை ஆசீர்வாதம் உங்களோடு. காட் பிளஸ் யூ ஆல். இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்ச்சிகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இந்த நாவில் பொது பாடல் இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் பொது பாடல் இந்த இயேசு தருகிறார். ஆனந்த
ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவதாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து புனிதர்களே புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிழச்சே நீரை ஊழியர் அன்னை தாட்டுப்பத்திரி ஞானம்மாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.